கௌதம் செல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்திரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. நம்ம வந்து அங்கே போய் வந்து கண்காணிச்சிட்டு இருந்தா தான் சரி வருங்கிற மாதிரி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப கதிர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் உனக்கு நிறைய பணம் தரேன். நீ பக்கத்துலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும். சரி பாஸ் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை வந்து கதிர் வந்து பெட்டி பெட்டியாக கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இதை நல்லபடியாக முடியடா. இன்னும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இந்திரா வந்து 2, 3 பேரை வந்து அடிச்சாங்களா, அந்த பேப்பர வந்து கிரியேட் பண்ணவங்கள, அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. கதிரோட அசிஸ்டன்ட், "டேய் நான் உனக்கு பணம் எடுத்துட்டு வரேன். நீ வந்து சிறப்பா வந்து திருப்பியும் பழையபடி ஆர்டர் வந்து அதே அளவுக்கு வந்து செஞ்சு தரணும். திருப்பி முதலேருந்தா" அப்படின்னு சொல்லும்போது, இந்திரா வந்து அந்த இடத்துல தான் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து நைட்ல வந்து பணம் தருவாங்க. அப்போ வந்து புடிச்சிடலாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கப்ப, கரெக்ட்டா அந்த நபர் வந்து ரூ. 1,00,000 கிட்ட பணம் வந்து அந்த பேப்பர வந்து ரெடி பண்றவங்ககிட்ட வந்து பணத்த குடுத்துர்றாங்க. உடனே இந்திரா வந்து கட்டி எடுத்து மாசா வந்து தூக்கி போடுறாங்க. பணம்லாம் வந்து சிதறுது. அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து கன்னத்திலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. "எதுக்குடா இது மாரிலாம் செய்ற? ஏன்டா செய்ற?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. உடனே வந்து கேட்குற மாரியே இல்ல. அவராலயும் வந்து எந்த உண்மையும் சொல்ற மாரி தெரியல போல இருக்கு. உடனே வந்து பக்கத்துல இருக்க கட்டி எடுத்து டிஷும் டிஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் வந்து இந்திராவ லைட்டா தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வாசல்ல தான் கதிர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. போஸ்டர் வந்து வாங்கிட்டு போயிட்டு, நம்மளே வந்து கண் எதிர வந்து இவங்கலாம் ஒட்டுறத நம்ம பார்த்து ரசிக்கணுங்கிற மாரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதிர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா இது! இவன் எதுவுமே சொல்லாம வந்து கைய கால புடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்திரா வரத பார்த்துடுறாங்க. ஐய்யய்யோ! என்ன இந்திரா இங்கே இருக்கா? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு, அப்படியே பாட்டமாயி காருக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல. வெளியிலேருந்து கார் மட்டும் தான் இருக்கிறது தெரியுது. ஆனா காருக்குள்ள இருக்கிற அந்த நபர் யாருன்னு தெரியவே இல்ல. குடுகுடுன்னு போறாங்க. கட்டைய எடுத்துட்டு தான் போறாங்க அந்த இடத்துல. ஒருத்தர் வந்து அங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. "நீ இங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி கட்டைய தூக்கி போட்டோன்னே ஸ்லிப் ஆயிடுறாங்க. "என்னடா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறியா? என்னடா யாருன்னு சொல்ல போறியா இல்லையான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி டிஷும் டிஷும் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி இந்திரா வந்து நல்லா தள்ளிவிட்டு, அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி இருட்டுக்குள்ள வந்து ஓடுறாங்க. இந்திராவால எந்திரிக்கிறதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி தேடுறாங்க. அந்த நபர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இருட்டுலேருந்து ஒருத்தர் மாஸா வந்துட்டு இருக்காங்க. வேற யாருமே இல்ல. கௌதம் தான். கௌதம் கையில ஒருத்தர் வந்து பிடிபட்டாங்க. இப்ப இந்திராவ தள்ளி விட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து கௌதம்ட்ட வசமா வந்து சிக்கிற மாரி காட்டுறாங்க. "நல்ல வேளை கௌதம், நீ எனக்கு தெரியாமயே வந்து ஃபாலோ பண்ணியா?" "ஆமா, நீ தான் சொல்லிக்காம கொள்ளிக்காம தானே எங்கேயாவது போய் பிரச்சனையில மாட்டிப்ப." "இல்லப்பா, நான் என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்ல. அதனால தான் இவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். எனக்கும் இவனுக்கும் தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவன் இவ்ளோ காசு செலவு பண்ணி இது மாரிலாம் பண்றான்னா, வேற ஏதோ முன்பகை இருக்குன்னு நெனைக்கிறேன். யாரோ சொல்லி தான் இது மாரி பண்ணியிருக்காங்கிறது தெள்ள தெளிவா எனக்கு தெரியுது. யார் சொல்லிடா பண்ணேன்னு" சொல்லி வெளுத்தெடுக்குறாங்க நம்ம கௌதமும் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து எந்த உண்மையும் சொல்லவே முடியல அவங்க வாயிலேருந்து. "சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. என்ன விட்டுருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்." "ஓ! தெரியாம என்னோட ஃபோட்டோவ எடுத்து இது மாரிலாம் நீ பண்ணியிருக்க. ஓகே, ஓகே. என்னால நம்ப முடியுது." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இவன்கிட்டேருந்து உண்மைய எப்படி வாங்கணும், ஏது வாங்கணும்னு நல்லாவே தெரியுது. முதல்ல இவன வீட்டுக்கு வந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு போவோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்கள ஜெயா வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் ஜெயா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. போஸ்டர் விவகாரம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல நம்ம ஜெயாக்கு. அவங்க வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குதேன்னு சொல்லி அந்த இடத்துல தடுமாற்றத்தோட இருக்காங்க நம்ம ஜெயா. மரியாதையா சொல்றேன். இந்த வீட்ல என்ன நடக்குது எனக்குன்னு சுத்தமா எனக்கு தெரியவே இல்ல. அவள தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்துல வந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. நம்ம சந்திராலேருந்து எல்லாரும், "சம்மந்தி நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க மருமக அப்படிப்பட்டவலாம் கிடையாதுன்னு" சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஜெயாலாம் வந்து ஏத்துக்கிற மாரியே தெரியல. எனக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து இந்திரா மேல சந்தேகம் இருந்துச்சு. இது மாரி தான் ஆட்டோல போயிட்டுருக்கிறப்ப, ஒரு பொருள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் ரூ. 1,00,00,000 குடுத்து, நான் வந்து உங்க பொண்ண மீட்டெடுத்து குடுத்தேன். ஆனா திருப்பியும் அதே மாரி தான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டுருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னென்னமோ பொருள்லாம் கேட்டாங்க. எனக்கு அப்பயே வந்து இந்திரா மேல சந்தேகம். இப்ப என்னடான்னா, ஊர் ஃபுல்லா நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இனிமேட்டுலாம் நான் இந்த வீட்ல வந்து இந்திராவையும் சரி, "சந்திரா, நீயும் இந்த வீட்லலாம் இருக்கக்கூடாது. உன் பொண்ண கூட்டிட்டு இங்கேருந்து போ. காவியா மட்டும் இந்த வீட்ல இருந்தா போதும்ன்னு" சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுனாங்க அந்த இடத்துல நம்ப ஜெயாம்மா. "தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன், "தயவு செஞ்சு நான் சொல்றத வந்து கேளும்மா. ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்." "அக்கா இது மட்டும் இல்லக்கா. கௌதம் கையில கூட இது மாரி ஆயிடுச்சு." "ஓ! இப்ப ஏகப்பட்ட உண்மையெல்லாம் என்கிட்டேருந்து மறைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வந்து குடுகுடுன்னு வராங்க. "என்னாச்சு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னால எந்த வேலையும் சிறப்பா செய்ய முடியல." "ஏன்டா? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா பிரச்சனை தான். கரெக்ட்டா வந்து அவன் மாட்டிக்கிட்டான்." "ஐய்யய்யோ! அப்புறம் என்னாச்சு?" "அவன் எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டான். அது நல்லாவே தெரியுது. இந்திராவ வந்து புடிக்கவே முடியல." அப்படின்னு சொல்லி பாதியா தான் அரைகுறையா தெரிஞ்சுட்டு தான் கதிர் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு பக்கம் சரி, சரி அத தப்பிச்சுட்டான்.
ஜெயாகிட்ட வசமாக வந்து இந்திரா வந்து மாட்டிக்கிட்டா. இப்போ எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி இந்திராவையும் சந்திராவையும் வீட்டை விட்டு துரத்திட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த குடும்பமே வந்து நம்ம கீழே தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஆமாம்மா, இந்திரா பந்தம்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குமா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அநியாயமாக வந்து இந்திரா மேலே பழி போடுறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத இந்திரா எப்படிப்பட்டவன் உங்களுக்கே நல்லா தெரியும். ராமச்சந்திரனும் இந்திராவோட அம்மா சந்திராவும் வந்து எவ்வளோ வாட்டி மல்லு கட்டுறாங்க அப்பன்னு பார்த்து அதிரடியாக மாதம் வந்து கௌதமும் நம்ம இந்திராவும் வராங்க. கூட வந்து அந்த ஒரு நபரையும் கூட்டிகிட்டு வராங்க. கதிரோட மூஞ்சி போக்கு போகிறதே வந்து சரியில்லை. அவங்க வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க கதிர் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம இந்திரா, அத்தை என்னமோ என் மேலே வந்து பழி போடுறீங்களே, இவன் யார் தெரியுமா, இந்த ஃபோட்டோவை வந்து கிரியேட் பண்ணவன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை வந்து காட்டுறாங்க. இது நான் கிடையவே கிடையாது, இவன் தான் இது மாதிரி பண்ணியிருக்கான், உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. இவன் நம்ம கம்பெனி ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறான், இவனுக்கும் இந்திராவுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் புரியலையே, நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி கதிர் வந்துடுறாங்க அந்த இடத்துல. மரியாதையாக எந்த உண்மையும் சொல்லிடாது சரியா, அவனுக்கு என்ன பணம் வேணுமோ அதோட சைஃபரை போட்டே தந்துடுறேன் அப்படின்னு சொன்னனால, ஓ அப்போனா 10 லட்சம் தரேங்கிறாரா, ஓகே ஓகே அப்போனா எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதே மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சொல்லி கீழே தள்ளி விட்டு கௌதம் வந்து வேறு லெவலில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க. இவங்ககிட்ட இந்த உண்மை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும்டான்னு சொல்லி அவர் வந்து அடிக்கலான்னு இருக்கிறப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆஃபீஸில் வரப்ப எனக்கும் இந்திராக்கும் சண்டை வந்துருச்சு, என்னை வந்து அவமரியாதைப்படுத்திட்டாங்க, அதை பழிவை தீர்க்கணும் தான் நான் இது மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்டடா கதை விட்ற, நீ இந்திராவும் எப்படா சந்திச்சிங்க, நீ என்னைக்குடா வந்து ஆஃபீஸில் வந்து சேர்ந்த, நீ ஆஃபீஸில் சேர்ந்த நேரத்துலேயும் இந்திரா வந்து ஆஃபீஸுக்கு வரவே இல்லையடா, அப்படி இருக்கும்போது என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அது, கௌதம் வந்து பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம கதிரும். ஒரு பக்கம் நம்ம இந்திரா எப்படிடா இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது, கௌதம் இவன் பச்சையாக வந்து பொய் சொல்கிறான், அத்தை வந்து ஏற்கனவே வந்து இப்போ தான் என் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, இவன் இப்பயே வந்து போக்கு வச்சுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போதே, இந்திரா தப்பு செஞ்சா தப்பு செய்யலை அது முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம குடும்பத்தோட இது வந்து போனது தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், முதல்ல இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தாம்மா இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க, இவன் வாயிலேருந்து வருமா, நம்ம கம்பெனி ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துருக்கானா, இவனுக்கும் இந்திராக்கும் பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை, இவன் யாரோ ஒருத்தர் சொன்னது மூலியமாக தான் இப்படி பண்ணியிருக்கான், உன் செல்ஃபோனை கொடுறா, நீ சொல்லாது உன் செல்ஃபோன் வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. ஐயோ இவன் செல்ஃபோனுக்கு தானே நான் அடிக்கடி கால் பண்ணேன், டேய் என்னடா தனிப்பட்ட நம்பர்லேருந்து பண்ணியா இல்லை உன்னோட பர்சனல் நம்பர்லேருந்து பண்ணியா, தெரியலையே எனக்கு சித்தி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேறு நம்பர்லேருந்து தான் பண்ணேன், இருந்தாலும் அந்த நம்பர் வந்து இந்த வீட்டோட லொக்கேஷன் தானே காட்டும், அப்படி இருக்கும்போது இந்திராக்கு அவளே வந்து இது மாதிரிலாம் பண்ணிக்க வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லோரும் நம்புவாங்க, நம்ம இப்போ என்ன சொல்லி சப்பிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிரும். ஒரு பக்கம் ராகினியும், மரியாதையாக சொல்கிறியா இல்லை அடுத்தது எதாவது பண்ணுமா, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, இந்திரானா நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.